Now let's turn to Europe. The heart of Brussels turned into a battleground. On one side, கிணத்துல இருக்கக்கூடிய தவளைக்கு கிணறு தான் உலகம். அந்த தவளையை தூக்கி ஆற்றுல கொண்டு போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய உலகம், அதனுடைய பார்வை அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக மாறிடும். அதே மாதிரி தான் இதுவரையிலும் நம்ம ஊடகங்கள் இவ்வளோ பெரிய விஷயங்களை சொல்லாததுனால தமிழ் பட்சத்தில் சில விஷயங்கள் சொல்லும்போது இது நடக்குமா, நம்முடைய உலகத்தில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள் வருவதும், அது வந்து அதிர்ச்சியை தருவதும், இல்லாட்டி ஆச்சரியத்தை தருவதும், இல்லாட்டி இன்னும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு எதிர்பார்ப்பு வருவதும் சர்வசாதாரண விஷயம்தான். 2024 யுத்தங்களுடைய மறுபக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு காணொளி பதிவு பண்ணேன். அந்த காணொளியில் 2100வது வருடத்தில் மிகப்பெரிய ஒரு வியாபாரமாக விவசாயம் மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதற்கு காரணம் யுத்தம் சார்ந்து நிறைய அணுகுண்டுகளாக இருக்கட்டும், அந்த பக்கமாக ஆயுதங்களாக இருக்கட்டும், ஒரு துப்பாக்கி குண்டாக கூட இருக்கட்டுங்க, இது எல்லாத்துலேயுமே கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது இருக்குது. இதனால் உலகம் வெப்பமயமாதல் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் ஒரு பெரிய உருட்டு. அந்த உருட்டு ஃபஸ்ட்டு அவங்க சாத்தியப்படுத்த வேண்டும் அப்படின்னா எல்லா நாடுகளுடைய டிஃபென்ஸ் செக்டாரை அவங்க கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னேன். டிஃபென்ஸ் செக்டாருக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் என்ன விக்கி சம்மந்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் கேட்டீங்க. அது கண்கூட நீங்கள் பார்க்குறதாக இருந்தது என்றால் அதற்கான ப்ரூஃப்லாம் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா 2100 வரை போக வேண்டாம். 2024 ஜனவரி, அதாவது இந்த மாதம், போன மாதம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பல நாடுகளில் விவசாயிகளுடைய போராட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் நடந்துகிட்ருக்கு. நம்ம ஊர் விவசாயிகளுடைய போராட்டம் நடந்தால் மட்டும்தான் மேற்குலக நாடுகள் 1க்கு 2 10 பல நியூஸை போடுவாங்க. ஆனால் அவங்க ஊரில் நடக்கக்கூடிய விவசாயிகளுடைய போராட்டத்தை ஒரு செய்தி கூட வெளியில் விட மாட்டாங்க. அதை உடை தெரியக்கூடிய அந்த ஒரு திறனும் தைரியமும் டிபி ட்ரூப்ஸ் நமக்கு இருக்குது. நாம் பார்க்கலாம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த கார்பன் நியூட்ரலிட்டி அப்படின்னு சொல்லும்போது இது ஏதோ விவசாயிகளுடையது, ஏதோ டிஃபென்ஸ் செக்டார் சம்மந்தப்பட்டது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது எலைட் குரூப் சம்மந்தப்பட்டது. சொல்லப்போனால் இந்த இலுமினாட்டி கம்முனாட்டிலாம் நம்ம பேசியிருக்கோம் பார்த்தீங்களா, இவனுங்களை விட ரொம்ப பெரிய அளவில் பணக்காரர்கள் இருக்கக்கூடிய குரூப் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் இந்த கார்பன் நியூட்ரலிட்டியாக இருக்கட்டும், கிளைமேட் சேஞ்சை பற்றியான பலவிதமான போராட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் முன்னெடுக்கப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு கிரீன் டீல் அப்படிங்கிற ஒரு டீலை உருவாக்குறாங்க. இந்த கிரீன் டீல் அப்படிங்கிறது 2050வது வருடத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்திட்டம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 55% க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுருவோம், அப்படியே இல்லாமல் செஞ்சு விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 32% ரெனியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறத அந்த எனர்ஜி சோர்ஸில் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 32.5% எனர்ஜி எஃபிஷியன்சி, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எனர்ஜியை எஃபிஷியண்டாக ஒரு 32.5% கூடுதலான எஃபிஷியன்சியுடன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சிங்களா, 55% நாம் க்ரீன் ஹவுஸ் எமிஷன் அப்படிங்கிறத குறைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த க்ரீன் ஹவுஸ் எமிஷன், பசுமை குடில் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த க்ரீன் ஹவுஸ் எமிஷன் எதன் வழியாக ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய கால்நடைகள், விவசாய பொருட்கள், இதன் வழியாக ஏற்படக்கூடிய இந்த க்ரீன் ஹவுஸ் எமிஷன் அப்படிங்கிறது தான் 55% குறைக்கப் போகிறார்கள். தட் மீன்ஸ் இப்போ நடக்கக்கூடிய விவசாயத்தை 50% 2050க்குள் அழிக்க போகிறாங்க அப்படிங்கிறது திட்டமா, இல்லை அந்த 50% கார்ப்பரேட்டுக்கு கொடுத்து க்ரீன் ஹவுஸ் எமிஷன் இல்லாத விவசாயம் இவங்க தான் செய்வாங்க, அந்த விவசாயால் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி விவசாய பொருட்களுக்கு எல்லாத்துக்குமே கார்ப்பரேட் லெவலில் அவங்க சட்டத்திட்டத்தை கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறத உங்கள் பார்வைக்கே நான் விட்டுடுறேன். பொதுவாக மேற்குலக நாடுகளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு 5 வருஷத்தில் இந்தியாவில் வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அது உலகமயமாக்குதல் வழியாக இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களுடைய ஆதிக்கம் இந்தியாவையும் ரொம்ப பெரிய அளவில் அச்சப்படுத்தும். அதன் காரணமாக இந்தியாவும் அந்த முடிவுகளை எடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மேற்குலக நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் கெத்து நாங்கள் தாண்டா, நாங்கள் ஆங்கிலம் பேசக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முதன்மையான நாடுகள் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், ஸ்பெயின், பெல்ஜியம், நெதர்லாந்து, போலாந்து, இத்தாலி, ஹங்கேரி, இத்தனை நாடுகளில் விவசாயிகளுடைய போராட்டம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற உண்மை நமக்கு தெரியுமா? பிரான்ஸ்லலாம் நடக்கக்கூடிய விவசாயிகளுடைய போராட்டம் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ரோடெல்லாம் பிச்சு போட்டு அப்படியே மலை குவியலாக மாற்றுறாங்க. அங்கே நிறைய ஜெர்மனியினுடைய விவசாயிகளுடைய போராட்டம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டிராக்டர்ஸ் எல்லாம் வழி நெடுகளை கொண்டு நிப்பாட்டி டென்ட் போட்டு அங்கேயே சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க விவசாயிகள்.
ஏன் விவசாயிகள் இப்படி கண்மூடித்தனமாக போராட்டத்தை நடத்துகிறாங்க விக்கி? அவங்க பாட்டுக்கு விவசாயம் செஞ்சாங்களா, ஏதாவது அறுவடை கிடைச்சிச்சா, காசு சம்பாதிச்சாங்களா, போயிட வேண்டியதானே அப்படின்னு யாராவது கேட்டோம்னா, இந்த விவசாயிகள் சாதாரண ஒரு விஷயத்துக்காக போராடலை, அவங்களுடைய வாழ்வாதாரமே அழிந்துவிடும் அப்படிங்கிறதுக்காகவும். இப்போ இருக்கக்கூடிய சாதாரண விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாது, இந்த விவசாயத்தை பில்கேட்ஸ் போன்ற நபர்கள் அவங்க என்ன செய்ய போகிறாங்க, கார்ப்பரேட்டாக மாற்றப் போகிறார்கள். நான் சொல்கிறது பில்கேட்ஸ் மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் பார்க்குற எல்லா பணக்காரர்களுடைய அடுத்த திட்டம் ஐடி கம்பெனிலாம் தொடங்குறது கிடையாது. விவசாயத்தை எப்படி ரொம்ப பெரிய அளவில் ஒரு டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் உட்புகுத்தி அதில் நிறைய சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து அதை சாதாரண மனிதர்களிடம் இருந்து பிரித்து ஒட்டுமொத்தமாக லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் தொழிலாக மாற்றுறது எப்படி அப்படிங்கிற திட்டம் போட்டுட்டு இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் தான் நம்ம சொல்கிறோம். அந்த எல்லா நபர்களுக்கும் சேர்த்து பில்கேட்ஸினுடைய முகம் நான் காண்பிக்கிறேன், அவ்வளோதான். இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன? அப்போ விவசாயிகள், சாதாரண விவசாயிகள் விவசாயமே பண்ண முடியாதானா? உங்களை விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை எனக்கு இல்லை. ஆனால் ஒரு அரசாங்கம் அந்த விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் பிடுங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விவசாயால் விவசாயம் செய்ய முடியுமா? இந்த டாப்பிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா 2024 யுத்தங்களுடைய மறுபக்கம் அப்படிங்கிறது இன்னொரு முறை பார்த்து கொள்ளுங்கள். அங்கே ஏற்படக்கூடிய கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது வெறும் 60 தினங்களில் 130 நாடுகளில் ஏற்படக்கூடிய கார்பன் எமிஷனுக்கு துல்லியமாக இருக்கிறது. அமெரிக்கா போன்ற பல நாடுகள் அவங்களுடைய இராணுவம் டிஃபென்ஸ் சம்பந்தமான கார்பன் எமிஷன் டேட்டாவை இன்னும் யார்கிட்டையுமே கொடுக்கல. அதெல்லாம் வெளியில் வந்துச்சுன்னா கார்பன் நியூட்ரலிட்டிக்கு தேவையானது என்ன, தேவை இல்லாதது என்ன அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியும். யாரோ சில நபர்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிற சட்டத்திட்டத்தை மட்டும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இவ்வளோ நாள் நாம் கிணத்து தவளையாக இருந்துட்டோம். நம்ம குழந்தைகளை கிணத்து தவளையாக நம்ம வளர்க்க வேண்டாம், அவங்களையாவது ஆற்றுல கொண்டு விடுவோம் அப்படிங்கிறதுனால தான் இந்த டாப்பிக்கை நான் எடுத்திருக்கேன். எனக்கு தெரியும் இது வைரல் ஆகாது, இதுக்கு வியூஸ் கிடைக்காது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதையும் மீறி இந்த மாதிரியான டாபிக் எடுப்பது டிபி ட்ரூப்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டும்தான். ஒரு விவசாயிகளுடைய நன்மைகளை பிடுங்கக்கூடிய அரசாங்கம் இந்தியா மட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய வெளிநாட்டு ஊடகங்கள் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்போ இந்தியாவில் ஒரு விவசாயிகளுடைய போராட்டம் நடந்துச்சோ அதுக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே உலகெங்கிலும் பல நாடுகளில் விவசாயிகளுடைய போராட்டம் நடக்க ஆரம்பிக்குது. 2019 நெதர்லாந்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுது. விவசாயிகள் போராட்டம் தெருவெங்கும் இருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நைட்ரஜன் கேஸ் எமிஷன் அப்படிங்கிறத விவசாயிகள் நிறைய செய்கிறாங்க. அதை குறைப்பதற்காக நெதர்லாந்து அரசாங்கம் வேர்ல்டு பேங்க், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரியான பல அமைப்புகள் கூட சேர்ந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஏற்படுத்தப்பட்ட கிரீன் டீல் காரணமாக இதெல்லாம் நான் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஸோ நெதர்லாந்து விவசாயிகள் 2000 டிராக்டர்ஸை கொண்டு வந்து ரோடு முழுவதுமாக நிப்பாட்டி அவங்களுடைய எதிர்ப்பை காண்பிக்கிறாங்க. 2023 பெல்ஜியத்தை சார்ந்த விவசாயிகள் என்ன செய்கிறாங்க, அங்கே எந்த வண்டியும் போகக்கூடாது, எல்லா பக்கமும் எல்லா டிராஃபிக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, தடுங்கள் அப்படின்னு சொல்லி விவசாயிகளுடைய போராட்டம் நடக்குது. அதற்கு காரணம் என்விரான்மெண்டல் ரெகுலேஷன் அப்படிங்கிற அதே மாதிரியான ரெகுலேஷன்ஸ் தான். இந்த கவர்மெண்ட் ஃபண்டிங் அப்படிங்கிறத நிப்பாட்டிடுவாங்க. எனர்ஜி ஃபியூவல் ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஃபெர்டிலைசர், உரம் சார்ந்து இருக்கக்கூடிய மருந்துகள், இதே மாதிரியான விஷயங்களுடைய விலையை அதிகரிப்பாங்க. இந்த ஃபெர்டிலைசர் அப்படிலாம் சொல்லும்போது ரஷ்யா தான் கூடுதலாக எல்லா நாடுகளுக்குமே ஃபெர்டிலைசரை ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு பெரும் தடை போடப்பட்டது. அது கூட விவசாயிகளை தடுப்பதற்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ யோசிக்க தோணுது. ரஷ்யாவிடமிருந்து ஃபெர்டிலைசர் யாரும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ரஷ்யா சொல்கிறாங்க, நான் விற்பது எனக்காக கிடையாதுடா, விவசாயிகளுக்கானது, அதை மட்டும் நான் வேணால் கொடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நேரத்தில் கூட ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் மேற்குலக நாடுகளும் சொல்கிறாங்க, இல்லை எங்கள் விவசாயிகளை பார்த்துக்கொள்ள எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஸ்கை ராக்கெட் ப்ரைஸாக இன்க்ரீஸ் ஆகுது ஃபெர்டிலைசருக்கு விலை. இந்த மாதிரியான போராட்டம் ஜெர்மனியில் டிசம்பர் 2023 நடந்துட்டு இருக்கு. போராட்டம் நடைபெறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சருடைய சப்சிடிஸ் அப்படிங்கிறத நாங்கள் நிப்பாட்டுறோன்னு சொல்கிறாங்க ஜெர்மனி அரசாங்கம். அதே ஜெர்மனி பில்லியன் கணக்கான பணத்தை உக்ரைனுக்கு போர் புரிவதற்காக கொடுக்குறாங்க. அவ்வளோ பில்லியனில் பாதி கொடுத்தா கூட அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சப்சிடிஸ் கொடுத்துட முடியும். ஆனால் அந்த ஜெர்மனி அரசாங்கம் கொடுக்க மாட்டுக்காங்க. இதுக்கு காரணம் ஜெர்மனி நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு. நான் மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கு மேலே நிறைய லேயர்ஸ் இருக்குது. அவங்களுடைய ப்ரெஷர் அப்படிங்கிறது ஜெர்மனிக்கு போகுது. உங்கள் நாட்டில் உங்களுக்கு கடன் வேணும்னா இந்த மாதிரி சப்சிடிஸை நீங்கள் என்ன செய்யணும், விவசாயிகளிடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நாளைக்கே இந்தியா வேர்ல்டு பேங்கில் போய் கையேந்தி எனக்கு கடன் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம விவசாயத்துக்கான சப்சிடிஸை நீ கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முதல் உத்தரவு வேர்ல்டு பேங்க்லேருந்து வரும். ஸோ ஜெர்மனிக்கும் அதே மாதிரியான மறைமுக உத்தரவு வருது. ஜெர்மனி என்ன செய்கிறாங்க, அக்ரிகல்ச்சர் சப்சிடிஸ் அப்படிங்கிறத நிப்பாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே அக்ரிகல்ச்சருக்காக டீசல் கொடுப்பதிலையும் சப்சிடிஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதையும் என்ன செய்கிறாங்க, நிப்பாட்டுறேன் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுக்குறாங்க. விவசாயிகளுடைய போராட்டம் நடக்குது டிசம்பர், ஜனவரி. இந்த போராட்டத்தின் அடிப்படையில் ஜெர்மனி அரசாங்கம் கொஞ்சமாக பயப்படுறாங்க.
பயந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2023 டீசல் சப்சிடி அப்படிங்கிறத 40% கம்மி பண்ணுவோம், 2025 எகெயின் ஒரு 30% கம்மி பண்ணுவோம், 2026 மறுபடியும் ஒரு 30% கம்மி பண்ணி 2026க்குள் டீசல் சப்சிடி அப்படிங்கிறத முழுவதுமாக எடுத்துருவோம். ஆனால் இப்போ உடனடியாக அதை எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஏதோ விவசாயிகளுக்கு பிச்சை போடுற மாதிரி போடுறாங்க. இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விவசாயிகளுடைய ஃபார்மிங், அந்த விவசாயத்துக்கு தேவைப்படக்கூடிய உபகரணங்கள் இயந்திரங்கள் எல்லாம் இருக்கும்ல, அதுக்கான சப்சிடியை மட்டும் நாங்கள் இப்போதைக்கு கை வைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே டீசலுக்கு ரொம்ப பெரிய அளவில் சப்சிடி எடுத்துறோம் அப்படின்னு சொல்கிறவங்க விவசாயிகள் போராட்டம் நடத்துனதுனால இயந்திரங்களுடைய சப்சிடியை அவங்க கை வைக்கலை. இது ஜெர்மனினா நேராக ஃப்ரான்ஸுக்கு வாங்க. இன்றைக்கும் ஃப்ரான்ஸில் பல இடங்களில் விவசாயிகளுடைய போராட்டம் நடந்துட்டுருக்கு. French farmers are ramping up their industrial action in and around Paris. An army of tractors is not easily ignored. Farmers barricaded motorways with their tractors and hay bales on Wednesday. ஃப்ரான்ஸ் தான் ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே லார்ஜஸ்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஃப்ரான்ஸில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மறுபடியும் என்விரான்மெண்டல் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்து விவசாய பொருட்களுடைய விலை அப்படிங்கிறது அதிகமாகுது. ரஷ்யாட்டிருந்து ஃபெர்டிலைசர் வாங்க வேண்டாம், இந்த மாதிரி பல இடங்களிலிருந்து நீ இதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லும்போது How are we supposed to apply them? And it costs so much to implement all these standards. In return, we don't get any direct benefit. விவசாயத்துக்கான ஈல்டு அப்படிங்கிறதும் கம்மியாகுது. விவசாயத்துக்கு தேவையான டீசலாக இருக்கட்டும், இயந்திரங்களாக இருக்கட்டும், அதனுடைய விலை அதிகரிக்கிறது. இதனால் விவசாயத்தினுடைய எண்ட் ப்ராடக்ட் விலை அதிகரிக்கிறது. நாளைக்கு விதை வாங்க போனாலும், இல்லை உரம் வாங்க போனாலும், பூச்சிக்கொல்லி மருந்து வாங்க போனாலும் எல்லாமே ரொம்ப பெரிய விலையாக மாறுது. ஸோ எங்களால் வாழவே முடியலடா, எங்களுக்கு இப்படி இருந்தால் நாங்கள் வாழ முடியாது, எங்களால் விவசாயம் செய்ய முடியாது, இதை எதிர்த்து நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொல்லி பெரிய போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க பிரான்சினுடைய விவசாயிகள். யூரோப்பியன் கிரீன் டீலை எதிர்த்து இத்தாலியில் இன்னைக்கும் விவசாயிகளுடைய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. Italian farmers have also been joining the Europe-wide protest movement. I'm here to support this protest, defend the territory, defend Italy more than anything else. மிகப்பெரிய அளவில் விவசாயிகள் கோரிக்கை வைப்பது என்னன்னா, இந்த மாதிரியான சட்டத்திட்டங்களை போட்டு இத்தாலியினுடைய விவசாயிகளை அழித்து விடாதீர்கள், கொன்று விடாதீர்கள் அப்படிங்கிற கூக்குரலை உயர்த்தி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இத்தாலியில் ஆட்டோஸ்ட்ராடா A1 மோட்டார்வே அப்படிங்கிற அந்த இடத்தை முழுவதுமாக பிளாக் பண்ண நினைக்கிறாங்க விவசாயிகள். இத்தாலியினுடைய விவசாயிகள் ரோம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 78 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இடம் தான் இது. அதாவது இத்தாலியினுடைய தலைநகரத்திலிருந்து 78 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஏரியாவில் இவ்வளோ பெரிய போராட்டத்தை இத்தாலியினுடைய விவசாயிகள் நடத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி எங்கேயாவது கேட்டிருப்பீங்களா? போலந்தில் விவசாய பொருட்களுக்கான விலை அதிகமாகுது. உக்ரைன்லேருந்து தேவையில்லாமல் மேற்குலக நாடுகள் அவங்களுடைய போர் யுக்திக்காக உக்ரைனுடைய விவசாய பொருட்களை போலந்தில் கொண்டு டம்ப் பண்றாங்க. All Central European countries, farmers and traders have protested for weeks against Ukrainian products flooding their markets and cutting revenues. இதுவும் இரண்டு நாட்டு விவசாயிகளுடைய போராட்டம் கிடையாது. ஏதோ உக்ரைனில் விளைக்கூடிய விளைநிலங்களை போலந்து விவசாயிகள் எதிர்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தப்பா நினைச்சிடாதீங்க. மேற்குலக நாடுகள் அவங்க அந்த எலைட் குரூப் என்ன டிசைட் பண்ணுறாங்க, இப்போ உக்ரைனில் போர் நடக்கணும்னா அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது வருமானத்தை கொடுப்பதற்கு நாம் என்ன செய்யலாம், எந்த நாட்டில் வேணாலும் இந்த விவசாய பொருளை டம்ப் பண்ணலாம், ஆனால் அது தேவைப்படக்கூடிய நாடு வேறு ஏதோ அங்கே கொண்டு போக விட மாட்டாங்க, தேவையில்லாமல் போலந்தில் கொண்டு டம்ப் பண்ணுறாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கடுப்பாக மாறுது. அடுத்ததாக பெல்ஜியத்திலையும் விவசாயிகளுடைய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இது ஏதோ விவசாயிகளுடைய போராட்டம் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு டிபி ட்ரூப்ஸ் நீங்களும் இதை நெக்லெக்ட் பண்ணிடாதீங்க. நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய யுத்தமாக இருக்கட்டும், நாளைக்கு பார்க்கக்கூடிய யுத்தமாக இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய முதலாளிகள் போடக்கூடிய உத்தரவுகளாக இருக்கட்டும், இது எல்லாமே விவசாயிகளை நசுக்குகிறது. அப்படி நசுக்குவது நம்முடைய பார்வையிலிருந்து மறைக்கப்படுது. அப்படி மறைக்கப்படுவதால் விவசாயிகள் நல்லா தானே இருக்காங்க, மழை பொழியவில்லை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சிடறாங்க, சப்பக்கட்டு கட்டிடுறாங்க. மழையை மட்டும் விவசாயிகள் நம்பி இருக்கவில்லை, அது சார்ந்து இருக்கக்கூடிய டீசலாக இருக்கட்டும், லேபர் காஸ்டாக இருக்கட்டும், இயந்திரங்களாக இருக்கட்டும், ஃபெர்டிலைசராக இருக்கட்டும், பூச்சிக்கொல்லியாக இருக்கட்டும், இதுக்கான விலை இல்லாட்டி ஈவன் விதை கூட இப்போ நம்ம விவசாயிகள் யூஸ் பண்ணுறக்கூடிய விதைக்க பேட்டர்ன் எதுவுமே இந்தியாட்ட இல்லை. நாம் நாளைக்கே முக்கியமான விளைபொருட்களுடைய 100 கிராம் விதை வேண்டும் என்றாலும் அதை ஃபாரின் கண்ட்ரி நினச்சா மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிற சில விளைபொருட்களும் இருக்கின்றன. இது எல்லாம் நாளைய தலைமுறைக்கு எவ்வளோ பெரிய ஒரு எச்சரிக்கையாக மாறும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. பயம் காட்டுறதுக்கான பதிவு எதுவுமே கிடையாதுப்பா. உலகத்தில் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் சேஃபாக நம்ம யோசிப்போம், நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். நாளைக்கு அவன் ஒரு தலைவராக மாறும்போது, அவன் ஒரு லீடராக மாறும்போது, ஒரு ஆர்கனைசேஷனை வழி நடத்தும் போது அவனோ அந்த குழந்தைகள் என்ன செஞ்சுக்கிடுவாங்க, நம்ம அப்பா அம்மா இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்முடைய உரிமை பறிக்கப்படுது, நம்ம அதுக்கு எதிராக ஏதாவது முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல தலைமுறையை நம்மளால் உருவாக்க முடியும். மறுபடியும் சொல்கிறேன், கிணத்து தவளையாக நாம் இருந்துட்டோம். அட்லீஸ்ட் இன்னொரு உலகத்தை, ஒரு பறந்து விரிந்த உலகத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு காண்பிக்கலாம் அல்லவா?